அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரிய சந்தோஷம். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 119:50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று. ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம் வசனத்தை மையமாக வைத்துதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அந்த வசனம் தான் நான் சிறுமைப்பட்ட போது எனக்கு ஆறுதலாக இருந்ததாகவும், அந்த வாக்கு தான் என்னை உயிர்ப்பித்ததாகவும் சொல்லுகிறார். இது தன்னுடைய வாழ்விலே நடந்த அனுபவம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் அல்லது மனிதர்களால் தனிமைப்படுத்தப்படுகிறதான ஒரு சூழ்நிலை, ஒதுக்கப்படுகிறதான சூழ்நிலைகள், எல்லா திறமைகளிலிருந்தும் அந்த இடத்துல நிராகரிக்கப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை, இப்படி பல விதங்களிலே நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம், உதாசீனப்படுத்தப்படுகிறோம், எண்ணமற்று போகிறது நம்முடைய நற்செயல்கள். இப்படி பல விதங்களிலே அந்த காரியங்கள் நம்மை புண்படுத்தும், வேதனைப்படுத்தும், கண்ணீர் வடிக்க வைக்கும். இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் ஒரு முடிவெடுப்போம். ஏன் இவங்க மேலே நம்ம அன்பு வச்சோம், ஏன் இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம், ஏன் இப்படிப்பட்ட நல்ல காரியத்தையெல்லாம் நான் செஞ்சேன், தனிப்பட்ட நபருக்கு செஞ்சேன், ஒரு குடும்பத்துக்கு செஞ்சேன், சமுதாயத்துக்கு செஞ்சேன், இனி இதுக்கெல்லாம் காலமே இல்லை என்று சொல்லி பின்னிட்டு திரும்பி பார்க்குற அளவுக்கு கூட சில சம்பவங்கள் நடக்கலாம். இன்றைக்கு இந்த காரியம், இந்த வசனம் என்ன சொல்லுது, என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்முடைய சிறுமையில் அப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஆறுதல் எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தாங்க ஆறுதல். அடுத்து என்னென்னா, வேண்டாயா இதெல்லாம் எதுக்கு என்று சொல்லி பின்னிட்டு திரும்புகிற அனுபவம் வந்திருக்கும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கும். இல்லை அவங்க மறக்கலாம், ஆனால் நீ எடுத்துக்கொண்ட பாதை இது சரியான பாதை, நீ செய்யக்கூடியதான நல்ல செயல் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை அவங்க நன்றி மறக்கலாம், புரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ செய்ய வேண்டிய அந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து செய் என்று சொல்லி தொடர்ந்து அந்த பாதையிலே உயிர்ப்பிக்க வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கும் நீங்கள் எந்த விதத்திலையாவது காயப்படுத்தப்பட்டு இருந்தா ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை எடுங்க, வாசிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. புதிய புதிய வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எத்தனையோ முறை படிச்சிருப்பீங்க, ஆனால் அன்னைக்கு படிக்கிறதா புதுசாக உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும். ஆகவே சோர்ந்து போகாமல் நீங்கள் செய்ய வேண்டிய நற்செயலை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் காட்ட வேண்டிய அந்த தெய்வீகமான அன்பை தொடர்ந்து காட்டுங்க. எல்லாவற்றுக்கும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை தருவார். நீங்கள் மனுஷனுக்காக வாழ அழைக்கப்படலை, ஆண்டவருக்காக நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே ஆண்டவருக்காக அழைக்கப்பட்ட நீங்கள், அவருடைய நற்பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், அவருடைய ஆவியின் கனியை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்கள், நம்புங்கள். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஒருவேளை ஒரு கதவு அடையலாம், புதிய கதவு திறக்கும். உங்களுக்காக கர்த்தர் பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்தை வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கே வந்து சேரும். அது உங்களை சந்தோஷத்துக்குள்ளாக நடத்தும். கவலைப்படாதீர்கள். பரலோக பிதாவே, எங்களோடு நீ பேசின நல் வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மனிதர்கள் மூலமாகப்பட்ட பாடுகள், அனுபவங்கள் எங்களை சில நேரங்களில் விரக்திக்கு நேராக நடத்துகிறது. ஆனால் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலையும் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களை வாழ வைக்க வேண்டிய ஒன்றுனா உம்முடைய வார்த்தை தான். ஆகவே அந்த வார்த்தையை நாங்கள் தேடி தேடி வாசிக்கட்டும், அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கட்டும், விசுவாசிக்கட்டும், அறிக்கை செய்யட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னத அனுபவங்கள் எங்களுக்குள்ள பழுகி பெருகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆறுதல் உண்டாவதாக, உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.